Hi, 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 good evening. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. பிள்ளைகள் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன் சரியா? ஸோ உங்களுக்கு நீங்க லாஸ்ட் வீக் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்க ரெக்கார்டிங் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக் கிளாஸ்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் டிக்டேஷன் தான் தந்தோம். ஓகேயா? ஸோ எல்லாருமே ரெடி ஆகுங்க. அசா லிவீம்னு போட்டுக்கொண்டு ரெடி ஆகுங்க பார்ப்போம். உங்களுக்கு பேச இயலாது, நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஹரே அசா லிவீம කියලාදාගන්න. அசா லிவீம කියලාදාගත්තது ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. அப்படி எழுதினவங்க. டீச்சர் நான் அசா லிவீமன்னு எழுதிட்டேன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, அப்ப எழுதுங்க. பல பலவினி வச்சன இல்லையான்னு. ஹரே ஃபர்ஸ்ட் வேர்ட். முதலாவது வேர்ட் சொல்ல எழுதுங்க. உற்சவய. உற்சவய. முதலாவது சொல் வந்து உற்சவய. அசாலையும் ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து உற்சவய. உற்சவய சொன்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? விழா. கிரீடா உற்சவய. உற்சவய. செகண்ட் ஒன், ரெண்டாவது வேர்ட் ஔஷத. செகண்ட் ஒன் வந்து ஔஷத. ஔஷத. ரெண்டாவது வேர்ட் வந்து ஔஷத. ஔஷத. செகண்ட் ஒன். Recording in progress. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உற்சவய, செகண்ட் ஒன் ஔஷத. ஔஷதன்னு சொல்றது என்னது? மருந்து. ஔஷதன்னு சொல்றது மீனிங் வந்து மருந்து. ஹரே ඊට පස්සේ மூணாவது வேர்ட் எழுதுங்க. තුන්වෙනි වචනය ලියන්න.
தூங்குன வேர்டு கல்யாணம் 3வது வேர்டு எழுதுங்க. கேத்தலய. கேத்தலய 3வது வேர்ட். கேத்தலய. உச்சரிப்பு நல்லா கேட்டுக்கோங்க. கேத்தலய. கேத்தலய. யாரு சரி எகைன் வேர்டை சொல்லுன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, சொல்லுவேன். ஓகே, 3வது வேர்ட் கேத்தலய. கேத்தலய. நாலாவது சொல் எழுதுங்க. பெரபாசல. பெரபாசல 4வது சொல். பெரபாசல. பெரபாசலன்னு சொன்னா நர்சரிக்கு தான் சொல்றேன். பெரபாசல. பெரபாசல. ஹரி, டிக்டேஷன் தந்துட்டு இருக்கிறேன். யாரு வந்தீங்க? சரி, பெரபாசல 4வது சொல். பெரபாசல. ஓகே டீச்சர், இந்த 4 வேர்டும் எழுதிட்டேன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. இந்த 4 வேர்ட்ஸும் கம்ப்ளீட்டா எழுதியாச்சு. ஓகே, இப்ப ஜாயின் பண்ணவங்க 2 பேர். ஹரி. ಏನಲ್ಲಮ್ಮಾಯ್ ಫಸ್ಟ್ ಒನ್ ಉತ್ಸವಯ, 1வது ವರ್ಡ್ ಉತ್ಸವಯ, 2வது ಔಷಧ, 3வது கேத்தலய, 4 பெரபாசல. அடுத்தது இல்லைங்க 5வது பஸ்டனிய கல்யாண பஹாலியான. பஹாலியான கிம்ஹானய. 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 அன்மியூட் பண்ணிக்கிறீங்க. நான் சான்ஸ் தாரவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. හරි. ඊට පස්සේ නිවාඩුව. නිවාඩුව 6வது. නිවාඩුව.
හරි ඊට පස්සේ නිවාඩුව அதுக்கு பிறகு எழுதுங்க அடுத்தது தொலஹா தொலஹா நம்பர் 12 தொலஹா தொலஹா ஏழாவது வந்து தொலஹா ஓகே எட்டாவது வீணாவ 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 அதுக்கு பிறகு எட்டாவது வீணாவ 9 பிரிமிலாமையா 9th one 9வது பிரிமிலாமையா and கடைசி 10வது கம்மானய ஊர் கம்மானய ஓகே ஹரி எச்சராய் ஓகே நிறைய பேருக்கு லிங்க் மாறிப்பட்டேனா சாரி நான் ஒரே மெசேஜ்ல போட்டேன் லிங்க் பட் அது நிறைய பேர் வந்து வேற கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டு நிக்கிறீங்க ஹரி ஆகானக்கோ தமன் ஸ்கிரீன் ஷேர் கரான்னா எகைன் நான் வேர்ட்ஸ் சொல்றேன் கேட்டுக்கிறீங்க இப்ப வந்தவங்க யாரும் டிக்டேஷன் எழுதாதீங்க சரியா இப்ப வந்தவங்க யாருமே டிக்டேஷன் எழுத வேணாம் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் உற்சவய ரெண்டாவது வேர்ட் ஔஷத மூணாவது கேத்தலய 4 பெரபாசல 5 கிம்ஹானய 6 நிவாடுவ 7 வந்து தொலஹா 8 வீணாவ 9 பிரிமிலமயா 10 ගම්මානය හරි මේ ටික ඔක්කොම හරිද ලියලා ඉවරයිනේ හරි මම දැන් ස්ක්‍රීන් ෂෙයා කරන්න நான் ஈஸியான வேர்ட்ஸ் கொஞ்சம் தந்திருக்கேன் බලා ගන්නකෝ இதா இருக்கு இப்ப இதுல நான் சொல்றேனே இப்போ உற்சவேன்னு சொல்லும் போது சம்டைம் உங்களுக்கு சில நேரம் கேட்டிருக்கும் எப்படி உற்சவையண்டு சில பேருக்கு இது உச்சரிக்க கொலை கேட்டிருக்கு உற்சவையன்னு எழுதி வச்சிருப்பீங்க சில பேருக்கு தெரியும் இது உற்சவையனா இப்படித்தான் வருண்டு ஓகே இப்ப ஔஷதன்னு சொன்னா என்ன மருந்து ஔஷதன்னு சொல்றது மருந்துக்கு சரியா சோ ஔஷதன்னு எழுது கொலை இப்ப நிறைய பேர் வந்து இப்படி எழுதிப்பீங்க ஔஷதன்னு இப்படி எழுதியும் சான்ஸ் இருக்கு ஔஷத டீச்சர் நான் அப்படித்தான் எழுதினேன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க இது மாதிரி தான் பிழையாத்தான் நான் எழுதி இருக்கிறேன் யாருமே இல்லையா ஔஷத புள்ளைகள் இதுதான் ஔ லெட்டர் பாத்துக்கிருங்க சிங்கள எல்லாம் ஔ லெட்டர் இருக்கு என்ன பண்ணுனா
ஓனாவை எழுதிட்டு ஓ லெட்டருக்கு இந்த இப்படி மார்க் வந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அவு. அப்ப ஔஷதன்னு சொல்றது மருந்து. ஔஷத இது ஷானா இது தா. இது ஷ லெட்டர். இப்படி வாரது இது வந்து ஷ. ஷ இது த. ஔஷத. ஓகே, அடுத்தது கேத்தலய. இப்ப இந்த வேர்ட் சொல்லும் போது நீங்க உங்களுக்கு இப்ப உங்க மைண்ட்ல எப்படி இருக்கும்? கேத்தலையன்னு சொல்லும் போது எந்த கே வரும்? டீச்சர் இப்ப எந்த கே சொல்றாண்டி? ஏண்டா உங்களுக்கு கேடையும் கேடையும் சவுண்ட் ப்ராப்ளம் இருக்கு. கே கே புள்ளைகள் இது கே மீட்டின்னு கே ஹரித மேக கே இதுதான் கே. இதுதான் கே. அப்ப ஆ சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எப்பவுமே இதுதான் வரணும். ஆ சவுண்ட் வருதுன்னா இந்த மார்க் தான் வரும். ஹரி அதே ஏ சவுண்ட் ஏன்னு வந்ததுன்னா கே பே அப்படி வந்துச்சுன்னா இந்த மார்க் வரும். හරි 4 වෙනි එක පෙර පාසල අදන ஈஸி. கிம்ஹானய நிவாடுவ தொலஹா இது ஓகே. தொலஹால இதே சொல்லித்தாரேன், இதை கேட்டுக்கோங்க. இது கட்டாயமா தேவை, முக்கியமான விஷயம். நம்பர்ஸ் எழுதும் போது யூஸ் பண்ற லா எப்பவுமே முர்தஜல. நம்பர்ஸ் எழுதக்கொள்ள வர வேண்டிய லானா எப்பவுமே முர்தஜலவா தான் இருக்கணும். ஓகேவா? என்னல கவிஜன் நம்பர்ஸ் எழுதும்போது யூஸ் பண்றல? முர்தஜல. ரிஃபா என்னல வரும்? தர்ஷா என்னலமா வரும்? முர்தஜல வரணும். சரி, மத்தவங்களோட நேம் போடுங்க பாப்பா. அந்த டேப் மேக்ஸ் அப்படி இல்லாம உங்களோட நேம் போட்டுட்டு வாங்க. හරි ඊට පස්සේ මේ ටික ලියා ගන්නකො. இப்ப இதுல மிஸ்டேக் எதுவும் இருந்தா அது ஒரு 5 முறை எழுதுங்க. 5 டைம்ஸ் மாதிரி எழுதுங்க பிழைகள் இருந்தா. ஓகே, எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க எத்தனை மார்க்ஸ் இருக்கு. இப்ப டிக்டேஷன் எழுதினவங்க சொல்லுங்க டீச்சர் இந்த இத்தனை சரி கியா கருது சாட்ல போடுங்க. Recording in progress.
හරලාමයි ඉවරද? ඕකේ. ඔයාලට පාප එතන මාක්ස් කවේජන් හරි හොඳයි. අවුලක් නෑ. පරவாயில்ல ஓகே. மத்தவங்க எல்லாம் என்ன? சரி பிள்ளைகள் இப்ப என்ன பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று ட்ரா பண்ண தாரேன் சரியா இப்ப நாங்க லாஸ்ட் போன கிளாஸ் வந்தவங்க யாரு போன வீக் நான் கிளாஸ் வந்தேன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தேன்னு சொல்றவங்க ஆகஸ்ட்ல நடந்த இல்லையா ஓகே ஒரு ஆள் வந்திருக்கீங்க சரி இப்ப வராதவங்க ஒரு குரூப் ஒன்று இருக்கீங்க சரி இப்படி பண்ணுவோமே டக்குன்னு நான் சொல்ற மாதிரி මෙහෙම කරගන්න நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது வந்து என்னண்டா வர்த்தமான கால அதீத கால கிரியாபத சரியா வர்த்தமான ஹா அதீத கால கிரியாபத அதீத கால அப்படின்னா நிகழ்காலமும் இறந்த கால என்ன வினை சொற்கள் கிரியாபத வினை சொற்கள் தான் படிச்சோம் ஹரி அப்போ அந்த நேரம் வந்து நான் 20 வினை சொற்கள் சொல்லி கொடுத்தேன் அதை பாடமாக்கிட்டு வர சொல்லியும் சொல்லியிருந்தேன் ஹரதா ஹரி இந்த பக்கம் வந்து வர்த்தமான கால அங்கால வந்து அதீத கால அங்கிட்டு அதீத கால அதீத காலம்னா இறந்த காலம் ஹரி இந்த லெசன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் எதுவும் கேட்கணும் இருந்தா மெசேஜ்ல கேளுங்க அடுத்தது வந்து யார் சரி வாய்ஸ் பேச முடியும்னு சொன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க எல்லாருக்கும் மைக் ஆன் பண்ண சான்ஸ் கொடுக்க இயலாது சோ விருப்பம் உள்ளவங்க டீச்சர் ஹேண்ட்ஸ் அப் பண்ணீங்கன்னா நான் சான்ஸ் தருவேன் பேசுறதுக்கு கவிஜனுக்கு வேணுமா ஹரி பலாகான்னு இன்னைக்கு நான் மட்டும் கொஞ்சம் பேசுறேன் நீங்க கேட்டுருங்க ஹரி முதலாவது வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து கனவா நான் டக்குனு எழுதிட்டு போறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கனவா கனவான் மீன் சாப்பிட்டேன் அர்த்தம் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டேன் இல்ல சாப்பிடுகிறேன் அதான் மீனிங் அப்ப அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கனவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கனவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கேவா கனவா கேவா ரெண்டாவது வந்து நான் இது அன்றைக்கு கிளாஸ்ல படிச்சு கொடுத்ததை நான் டக்குன்னு தாரேன் நோட் பண்ணிக்கலாம் பொனவா பொனவா மீன் குடிக்கின்றேன் குடித்தேன் வந்து பியூவா பியூவா நாலாவது துவனவா துவனவா ஓடுகிறேன் துவனவா அதே ஓடினேன் வந்து திவ்வா ஓகே வெயிட் என்ன செய்யணும்னு சொல்றேன் வெயிட் ළමයි චුට්ටක් ඉන්න බාංගු මුඩියකට වෙயிட் பண்ணுங்க
හරි අහගන්න හරි කපනවා කැපුවා තව ඉන්න இது போன கிளாஸ்ல எழுதினவங்க எழுதாதீங்க லாஸ்ட் வீக் வந்து படிச்சு தந்துட்டப்போ லாஸ்ட் வீக் மீன் லாஸ்ட் வீக் முத வீக் வந்து கிளாஸஸ் சொல்லி கொடுத்த வேர்ட்ஸ் தான் இப்ப தேவைனால நான் டக்கு டக்குன்னு டைப் பண்றேன் இல்லாதவங்க எழுதிக்கிறீங்க இருக்கிறவங்க ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படியே இருங்க சுட்டக்கு இன்ன வினாடி பக பக இன்னுக்கும் மிக எழுதான்னா நகிட்டா හදනවා හැදුවා හදනවා හැදුවා හැදුවා அதுக்கப்புறம் நான் மீனிங் சொல்லி தர லேட்டா கொஞ்சம் இருங்க මහනව මැහුවා මහනව මැහුවා මසනවා ලියනවා ලිව්වා ஓகே වහනවා වැහුවා වහනවා மீன் மூடுகிறேன் அதே மூடினேன்னு சொன்னா වැහුවා மூடினேன் වැහුවා වැහුවා அறினவா அறினவா மீன் திறக்கிறேன் திறக்கிறேன் திறந்தேன்னு சொன்னா அரியா கண்ணவா டேக்கிங் எடுக்கிறேன் கண்ணவா எடுத்தேன் வந்து எடுத்தேன் சொல்றது வந்து கத்தா கண்ணவா கத்தா அதுக்கு பிறகு பலனவா பார்க்கிறேன் பலனவா பார்க்கிறேன் அதே அதே பார்த்தேன்னு சொன்னா பலுவா பலுவா பார்த்தேன் தக்கினவா தக்கினவான்னு சொல்றது பிள்ளைகள் இப்ப கேட்டுக்கோங்க நீங்க சொல்லுங்க தெரியுமா கண்டேன் நீங்க ஒரு விஷயத்த கண்டேன்னு சொல்லுவீங்க தெரியுமா காண்கிறேன் அது தக்கினவா அது உங்களோட கண் முன்னாடி ஒரு விஷயம் காண்றீங்க பலனவா வேற காண்கிறேன் வேற சரி தக்கினவா அது இப்ப நீங்க கண்ட ஒரு விஷயம் நான் கண்டுட்டேன் தக்கா மம தக்கா கண்டேன் தக்கினவா தக்கா அது பிறகு போதனவா போதனவா කියන්නේ கழுவுகிறேன் washing போதனவா அதே past tense හේදුවා ඒකේ past tense එක හේදුවා ඉන්න සුට්ටක් බලමු
හෝදනවා හේදුවා. හෝදනවා හේදුවා. ඊට පස්සේ அடுத்த வேர்ட் வந்து ஹொயனவா. ஹொயனவான்னு சொன்னா தேடுகிறேன். நான் தேடுகிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க நான் புக் தேடுறேன்னு சொன்னா மம மகே பொத்த ஹொயனவா. யாருக்கு பேச இயலும்? அஹ்னாஃப்க்கு பேச இயலுமா? அய்யூப் அஹ்னாஃப். ஓகே, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ண சான்ஸ் தரேன். அன்மியூட் பண்ணிக்கோங்களே. ருக்கையா, தர்ஷா, தர்ஷா டோன் இது. Solid will be converted into liquid and liquid will be converted into gas. So only this is going to be happening. ருக்கையா, யாரு பேக்ரவுண்ட்ல அவ்வளவு சத்தம்? அஃபாஸ்க்கு என்ன? அஃபாஸ்க்கு எழுந்தானே பேச. ஏலும். ஓகே, அஃபாஸ் அப்ப தரேன். அடுத்தது அய்யூபுக்கு தரவா? பேக்ரவுண்ட்ல சவுண்ட்ஸ் இல்லாட்டி யூஸ் பண்ணுங்க. பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சத்தம் இல்லாட்டி நல்லா. அரே ஓகே, வேற யாருக்கு தேவைண்டா சொல்லுங்க, நான் தரேன். ஹொயனவா. ஹொயனவான்னு சொன்னா தேடுகிறேன். அப்ப தேடினேன்னு சொன்னா என்ன? ஹேதுவா. நோ ஹெவ்வா. ஹேதுவா வந்து கழுவினேன் தானே. ஹேதுவா வந்து கழுவினேன். ஹரி, அதுக்கு பிறகு உயனவா. உயனவா மீன் சமைக்கிறேன். அப்ப சமைத்தேன் என்ன? அய்யூப் தான் நாதி. யூவா. வெரி குட். யூவா. உயனவா யூவா. யூவா. ஹரி, ඊට පස්සේ ஹாரனவா. ஹாரனவான்னு சொன்னா என்ன? தோண்டுகிறேன். ஹேருவா. ஹேருவா. தோண்டுகிறேன். ஹேருவா மீன் தோண்டினேன். ஹரி ருக்கியா. ஹேருவா. ஹாரனவா ஹேருவா. ஹேருவா. ஹரி, ஃபைனல் லாஸ்ட் ஒன் கடைசி தெனவா. தெனவா தரைக்கிறேன். துன்னா. துன்னா. හරි මෙච්චරයි ඉගෙන ගත්තේ. இது தான் நாங்க அன்னைக்கு படிச்ச 20 verbs. ஹரிதா வச்சன 20. இப்ப இது இருக்கா? இல்லாதவங்க யாரு? டீச்சர் என்கிட்ட இது இல்ல அப்படின்னு சொல்றவங்க யாரு? என்ன புக்ல இது இல்ல டீச்சர் சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் வரேன். கொப்பில இது இல்ல, நான் எழுதிக்கிறேனும். ஓகே, அப்படின்டா நான் இன்னைக்கு தான் நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப என்ன மிஸ்டேக் கொண்டு இருந்துச்சு, எனக்கு லாஸ்ட் வீக் அப்படி சுகம் இல்ல. அதான் நான் உங்களோட கிளாஸ வைக்கவும் இல்ல. எனக்கு ஈவன் போன் மெசேஜஸ் கூட நான் பார்க்கல ஒரு 2 வீக்ஸாவே. இப்ப இண்டையில இருந்து மெசேஜஸ் கூட பார்க்க தொடங்கி இருக்கேன். சோ இப்படி இந்த உங்களுக்கு போன வீக் மிஸ் ஆன கிளாஸ் வந்து நான் கவர் பண்ணி தருவேன். அந்த கிளாஸஸ் அப்படி ஆஸ் யூஷுவல் கவர் பண்ணி தருவேன். கேட்டுக்கோங்க. என்னண்டா இன்னைக்கு இப்ப எழுதுறது தான். இதுக்கு பிறகு திரும்ப திரும்ப இதை எழுத வைக்க மாட்டேன். இன்னைக்கு தான் கடைசி நீங்க கிரியாபாத படிக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே. இதுக்கு பிறகு கிரியாபாதம் வந்து பாடம் தான் ஆக்கணும். புதுசா போயிட்டு வேற ஒரு கிளாஸ் போனாலோ, இப்ப சொல்லுங்க வேற ஒரு நீங்க சிங்கள கிளாஸ் போயிட்டீங்க, அங்க போயிட்டு டீச்சர் கிட்ட சொல்ல கூட எனக்கு வேர்ப் தெரியாது டீச்சர் මම සිංහල ක්‍රියාපද දන්නේ නැහැ කියලා කියන්න බෑ. හරිද? சோ ஒந்துட்ட பாடம் කරගන්න. இன்னைக்கு படிச்சு தரது எல்லாத்தையும் நல்ல பாடமாக்கிருங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு 15 நிமிஷம் தாரேன். வினாடி 15 දෙන්න. அழகா ஹெடிங்க போட்டு டக் டக்குன்னு எழுதுங்க பாப்போம். பதினஞ்சு நிமிஷம் தாரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு 10 நிமிஷம் தாரேன். ஃபர்ஸ்ட் இது 10 வேர்டுக்கு. இதுக்கு 10 நிமிஷம் தாரேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் எழுதிக்கிறீங்க டக்குன்னு. ருக்கையா இல்லையான்னுப்பா? ருக்கையா எழுதி தானே இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் எழுதுங்க. எழுதாதவங்க மட்டும் எழுதிக்கோங்க. இப்படி ஹெடிங் போட்டு 7:45 7:55 கம்ப்ளீட் பண்ணிருங்க. இங்க வரைக்கும் அரினா வரைக்கும் எழுதி முடியும் பாப்போம். 7:55 ஆக்குல.
හරි ළමයි கேளுங்களே ஓகே இது வரைக்கும் எழுதிட்டீங்களா இந்த இங்கன இருக்கு අරිනවා මේ වෙනකල් ලියා ගන්න ඉක්මනට කවුද මේ හරි ஓகே මන්හාන රෙකෝඩින් තාරෙන් எழுதி முடிச்சிட்டா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க கவிஜன் அஃபாஸ் அஃபாஸ் எல்லாம் எழுதி நினைக்கிறேன் ரிஃபா மன்ஹா தர்ஷா மேடிக்கல் யுவானா ஹேண்ட்ஸ் அப் கரான ஹரி நீங்க சொன்னாதான் எனக்கு அடுத்ததுக்கு போகலுமா தான் ஓகே பலாகான ඊළඟට அடுத்தது பாத்துக்கோங்க விழுகிறேன் நீங்க கேட்டிருப்பீங்க தானே விழுந்துருவீங்க இல்லாட்டி விழுது அப்புறம் விழுகிறேன்னு மட்டும் இல்ல விழுதுன்னு சொல்லுவோமே இப்ப ஏதாவது மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய் விழுது ஹரி மாங்காய்க்கு சொல்ற சிங்களம் இல்ல அம்பகெடிய ஹரி அம்பகெடிய மாங்காய்க்கு சொல்றது அம்பகெடிய அப்போ ஒரு மேங்கோ ஒரு காய் விழுதுன்னு சொன்னா அம்பகெடியாக் விழுகின்றது உனக்கு கண் முன்னாடி நடக்குது சடன்லி விழ போகுது எத்தக்கூட வாழ யூஸ் கரன வச்சனே தாமா விழுகின்றது சிங்களேல விழுகின்றதுக்கு சொல்றது என்னன்னா ஃபாலிங் டவுன் වැටෙනවා මොනවද වැටෙනවා වැටෙනවා இல்ல වැටෙනවා ஓகே அதே விழுந்ததுன்னு சொன்னா වැටුණා விழுந்தது වැටුණා ළමයි මේ වෙනකල් ලියලා ඉවරනේ ඔයාලා கொஞ்சத்துக்கு அன்மியூட் பண்ண சான்ஸ் ஒன்னு தாரேன் அப்புறம் டக்குனு பண்ணிடுறேன் ஓகேவா யார் யார் எழுதிட்டு இருக்கீங்க ஸ்டில் யார் ரைட் பண்றீங்க சொல்லலாம் வாய் திறந்து டீச்சர் நான் எழுதுறேன் கவிஜன் லிவா தேசிய தேக்க ஹரி அஃபாஸ் அஹ்னாஃப் ஐயூப் ரிஃபா தர்ஷா மன்ஹா ஓகே எழுதி முடிச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே වැටෙනවා மீன் விழுகின்றேன் වැටුණා விழுந்தேன் past tense சரி இன்னைக்கு படிக்க போற வேர்ட் වැටෙනවා වැටුණා சரியா அதுக்கு பிறகு அடுத்தது ஓகே அடுத்த வேர்ட் வந்து 21வது வேர்ட் 21ல இருந்து போகுது விசியக்க 21 වැටෙනවා 22 මොකක්ද செலවෙනවා ஆடுகிறது செலවෙනවා மீன் ஆடுகிறது கச சுலங்கட்ட செலවෙනවා மரம் காற்றுக்கு ஆடுகிறது அப்ப செலවෙනවා அதுல இறந்த காலம் வந்து செலவுனா ஆடினது ஹரி ஓகே நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேனே காற்று வீசுகிறதுன்னு எப்படி சொல்ற காற்று வீசுகிறது காத்து வீசுதுன்னு எப்படி சொல்வீங்க சுலங்க ஹமனவா வெரி குட் சுலங்க ஹமனவா அப்ப வீசியது ஹமுவா ஹரி 24 வீசியது ஹமுவா சுலங்க ஹமுவா ஹரி වැටෙනවා වැටුණා செலවෙනවා හමනවා හැමුවා බබලෙනවාன்னு சொன்னா மின்னுகிறது ஜொலிக்கிறது வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறது அஹசே தாரகா பபலெனவா ஹரி பபலெனவா பபலுனா
மின்னியதுன்னு வந்து பபலுனா. 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 மின்னியது பபலுனா. பபல் என்னோட பாஸ்ட் டென்ஸ் பபலுனா. இன்னொரு வேர்டு மிகுது. மின்றதுக்கு இன்னொரு வேர்ட் சொல்றது. தீல தொடங்கும். ஜிஹிசனவா திலிசேனவா. திலிசேனவா. அதே பாஸ்ட் டென்ஸ் திலிசுவா திலிசுனா. திலிசுனா. இப்ப நீங்க சொல்ற வேர்டுக்கு தானே இப்ப நீங்க சொல்ற ராங் இல்ல. அப்படி ஒரு நவுன் இருக்கு, வேர்ப் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா அது என்ன தெரியுமா, இன்னொரு பர்சன் செஞ்ச விஷயம். அவர் மின்ன வச்சாரு. திலிசுவா. மின்ன வச்சாங்க அந்த மாதிரி. சோ இது வந்து திலிசேனவா திலிசுனா. தன்னால நடக்குது திலிசுனா. ஹாரே இத தவ வேற என்ன உங்களுக்கு வினை சொற்கள் தெரியும்? சும்மா சொல்லுங்கள், எனக்கு ஞாபகம் வருது இல்ல. நாய் குலைக்கிறதுக்கு என்ன சொல்ற? பாக்கிங். புரணவா. ஓகே. அப்ப அதே வந்து பாக். பிருவா. பிருவா. குலைத்தது. நாய் குலைத்தது. பல்லா ஹையன் பிருவா. சத்தமாக குலைத்தது. ஹரே தாவனாத்தி என்ன ஓகேயா? ஓ எழுதுறதா இப்ப எழுதுவானா? கொஞ்சம் இருங்க, நான் ஃபுல்லா தந்த பேர் எழுதுங்க. நான் 30 வேர்ட்ஸ் 30 வரைக்கும் தருவேன். அதுக்கு பேர் எழுதுங்க. ஹாரே ඊට පස්සේ 27 அடிக்கிறதுக்கு என்ன சொல்ற? கஹானவா. அண்ட் அடித்தேன் ගැහුවා ගැහුවා. ஹரி. வாசிக்கிறதுக்கு என்ன சொல்ற? කියවනවා கியவனவா. வாசிக்கிறேன். கியவனவா. 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 அதே வாசித்தேன் வந்து கியவுவா. கியவுவா. அதுக்கு பேரு 29 විසිනවය. විසිනවය. මොකද්ද? තව කියන්න පුළුවන් අපිට. යනවා ගියා එහෙම ලිව්වනේ. ලියලා නැහැ. යනවා. යනවා past tense මොනවද? යනවා ගියා ගියා. அப்ப என்னவாட என்ன வரும்? என்னவா வந்துச்சுன்னா என்ன? சும்மா சொல்லுங்க. என்னவா. என்னவா மீன் வருகிறேன். வந்தேன் வந்து ஆவா. என்னவா ஆவா. ආවා. හරි. මේ 10 ලියා ගන්නකෝ. இந்த 10 எழுதிக்கிறீங்களே. It is singing. ஓகே ஹனி. ஓகே ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க ராணி. அதுக்கு பேர் மத்ததை எழுதுவோம். இதை எழுதுங்களே முதல்ல. அண்ட் இப்ப எல்லாரும் வேர்ப் கொஞ்சம் பாருங்க. கவிஜன், ரிஃபா, ருக்கையா, தர்ஷா. இப்ப பாருங்க, இந்த 30 வேர்ப்ஸ் தானே இருக்கு. அதை தவிர நாங்க எழுத வேண்டியது என்னன்னு யோசிங்க. இப்ப சம்டைம் நீங்க சிலது இடத்துல இது வெட்டனவா வெட்டுனாலும் படிச்சில்ல. இப்ப இனி ஃபர்ஸ்ட் டைமாவும் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேட்க தோணுதோ அதில் கேட்டுக்கோங்க டீச்சர்ட்ட. டீச்சர் சொல்லித்தாரு.
கடதாசியை வெட்டுதலுக்கு சொல்றது வந்து கடதாசியை கப்பனவா. வெட்டுதல் சரி தந்திக்கிறனே கப்பனவா. இப்ப நான் கேக்குற வினை சொற்கள் வேற வேற. இப்ப உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்றதா இருக்கட்டும். நான் அது சொல்லி தரேன் உங்களுக்கு சொல்லி எழுதும் போது விளங்கும். இப்ப நீங்க வீட்டுல யோசிப்பீங்க தானே, ஆணி அடிக்கிறதுக்கு என்ன சொல்றது? வேற என்ன வேர்ட் தெரியும் வேற? மேலே රවට්ටනවා. ரவட்டனா கவுது அவ ரவட்டுவே. ஆஹா ரவட்டனாமி ஏமாத்துறாங்க. ஹரி ரவட்டனவா. சடன்லி அந்த வேர்ட் ஞாபகம் வந்து பிள்ளைக்கு. ஓகே, ரவட்டனவா. ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துகிறார்கள். ஏமாத்துறேன், ஏமாத்துகிறேன், ஏதாவது ரவட்டனவா. இது இப்போ நீங்க இப்ப சொல்லுங்க, நான் உங்களை ஏமாத்துனா ருக்ஷான டீச்சர் அப்போ ரவட்டனவா எங்களை ஏமாத்துறாங்க. அது ஏமாத்தினான்டா எப்படி சொல்ற? ஏமாத்தினா பாஸ்ட் டென்ஸ் ரவட்டுவா. ஹரி அதுக்கு பிறகு அதே இப்ப நான் ஏமாறுகிறேன். இப்ப நீங்க ஏமாறுறீங்கன்னு சொல்லுவோமே, நான் ஏமாந்து தீக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்ற? ரவட்டெனவா. ரவட்டெனவா ஏமாறுகிறேன். இப்போ நீங்க ஸ்டில் நீங்க ஏமாந்து தீக்கிறீங்க அப்படின்னா ரவட்டெனவா. ஏமாந்தேன்னு சொன்னா ரவட்டுனா. நல்ல வேர்ட் தான், தெரிஞ்சுக்கிறேங்க. ரவட்டுனா. இப்ப யாச சொன்னா யாவர் அவட்டம்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறீங்க, ஏமாத்துவோம் நாங்க இவங்களை ஏமாத்துவோம் அர்த்தம். ரவட்டுனா. இடசே திஸ்துன கயனவா பாடுகிறேன். கயனவா பாடுகிறேன், பாடினேன், பாடினாங்க எது வேணாலும். அப்ப அதுல பாஸ்ட் டென்ஸ் கயுவா. பாடினேன் பாஸ்ட் டென்ஸ் வந்து கயுவா. ஏசுதல். ஓகே, ஏசுதல் வந்து பனினவா. திஸ்ஹத்தர பனினவா. அதே பாஸ்ட் டென்ஸ் வந்து பென்னா. பென்னா. ஓகே, ஏறுகிறேன். இப்ப நீங்க எதுல சரி ஏறுறேன்னா மரம் ஏறுறேன் என்ன சொல்ற? නගිනවා. நகினவா. நகினவா. ඊට පස්සේ ලියන්න ஏறினேன் வந்து நக்கா. வெரி குட். அப்ப இறங்கினேன் මහිනවා. பஹினவா. ஓ விழுந்தேன். விழுந்தேன் எழுதிட்டேன் ராணி. 21st பாருங்க, 21வது வேர்ட் வந்து விழுந்தேன். வட்டனா வட்டுனா. ஓகே, அதுக்கு பிறகு பஹினவா. பஹினவா இறங்கினேன். වරනවා. பஸ்ஸா. மேல நிறைய வேர்ட்ஸ் எழுதிட்டேன் மாமினா. பஸ்ஸா. அதுக்கு பிறகு நான் பிடிஎஃப் போடுவேன். இப்ப குரூப்ல நான் இல்ல, பிடிஎஃப் மட்டும் சரி போடுவேன் ரெக்கார்டிங்க்கு முதல்ல. அதுக்கு பிறகு பஹினோ பஸ்ஸா. 37 போடுகிறேன். போடுகிறேன். போடுகிறேன் சொல்லும் போது 2 வேர்ட் எழுதிக்கோங்க. தமனவான்னு சொன்னாலும் சரி, දානවා. தானவான்னு சொன்னாலும் சரி. சரியா? தானவா. தானவான்னு சொல்றது மோஸ்ட்லி பேச்சு மொழியில தான் பயன்படுத்துற. இப்ப நீங்க குப்பையில போடுறேன்னா மாமா குணு தானவா. தமனவான்னு சொல்றது எழுத்து மொழி. சோ ஆனா இது ரெண்டுக்குமே வந்து இப்படி தமனவா தானவா தமனவா. ஹரி தம்மா. தம்ம கேள்வியாகான தம்மா. தம்மா. 38 38 விசிகரணவா. விசிகரணம் மீன் வீசுகிறேன். வீசினேன். அப்ப விசிகரணவோட பாஸ்ட் டென்ஸ் கலா. விசிகலா. விசிகலா. ඊට පස්සේ 39
is navaya. கிடைக்குதுன்னு எப்படி சொல்ற? கிடைக்குது. எனக்கு ஒரு gift கிடைக்குது மட்டும் tag என்ன? You're receiving Labuna. something. லபெனவா? ஓகே, கிடைக்குது. present tense லபெனவா? past tense வந்து கிடைத்தது. லபுனா. லபுனா. හරි. ඊට පස්සේ last one 40 40 ලැබෙනවා ලැබුණා. ඊට පස්සේ ගොරනවා. මොනවද දොරනවා? அடிக்கிறது. பூசுறது பூசுறது. கானவா பூசுறது. பெயிண்ட் பூசுறதுன்னா கானவா. பூசினேன் கேவா. ஹரி கானவா கேவா. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். சரியா? எடுக்கிறேன் கண்ணவா மகள் ஏவா தியனா உட. ஹாமி நான் உங்களுக்கு லேட் ஆகி நான் வந்து இதை அனுப்புவேன் பிடிஎஃப். அதை பார்த்து எழுதிக்கோங்க. இப்ப நீங்க சொல்ற நீங்க கேக்குற எல்லா வேர்டுமே இருக்கு மேலால. அல்லாம හොඳට நோட் කරගන්න புள்ளைகள். உங்களுக்கு டியூஸ்டே வந்து எவ்ரி டியூஸ்டே 7 to 8:30 வரைக்கும் சிங்கள கிளாஸ் நடக்கும். சரியா? அடுத்தது இன்ஷால்லா இதுக்கு பிறகு லீவ்ஸ் இல்ல. ஓகே, லீவ் எதிர்பார்க்க வேணாம். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்க 26, 27 எங்க சரி பயணம் போக பிளான் பண்ணிருக்கீங்களா? 26, 27 எல்லாம் டீச்சர் நாங்க எங்க சரி போறோம் அப்படின்னா லாங் வீக்கெண்ட்னால எங்க சரி போறவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. யாரு? ரிஃபா போய் படும். ஓகே சரி, நாங்க வந்து டியூஸ்டே கன்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் டியூஸ்டே கிளாஸ்ல இன்ஷால்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு 26, 27 வந்து இன்னொரு கிளாஸ் வைப்போம். 1 hour தான், மிச்சம் டைம் இல்ல. 1 hour செஷன் தான். அப்படி மிஸ் ஆச்சுன்னு சொன்னா ரிஃபாக்கு அந்த கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா ரிஃபா ரெக்கார்டிங் பாருங்க. ஓகே ரிஃபா? ரெக்கார்டிங் பாலாகான்னு அனிதாட்ட என்ன පුළුවන් ஏலாට. ஹரி ஆனா டியூஸ்டே தான் நான் பிளான் கேட்பேன். எத்தனை மணிக்கு வர 7 எல்லாம் கேட்டு நான் அந்த டைம் கிளாஸ் ஷெட்யூல் பண்ணும். ஹரி එහෙනම් ගානවා ගෑවා. මේ වෙනකල් ලියාගත්තද? හරි. அல்லாவே. ஹரி புலிகள் அப்ப என்னோட கொஞ்சம் சொல்லுவோமா? ஒரு வேர்டா කියමුද? හාවා කියන්නකෝ අනේ. ඔයාලා දැන් grade 6 කියන්නේ එவ்வளவு අලගාන voice ல හා teacher சொல்லுவோம். එහෙම තියෙන්න ඕන. කියමු. කියන්නකෝ. කියමුද එපාද? ඔයාලා හරි කම්මැලිනේ. අයි නෑ ඉඳ පෝරුඩෝ. என்ன பூண்டு வெளில பூண்டு. හරි හරි මේ ලිව්වද? ஐயோ ஹரி ළමයි එහෙනම් කියවන්න. රවට්ටනවාට past tense என்ன? රවට්ටනවා රැවට්ටුවා. ஏமாத்துகிறேன் ஏமாத்தினேன் வந்து ரவட்டுவா. ரவட்டினுவான்னு சொன்னா ஏமாறுகிறேன். ரவட்டுனா மீன் ஏமாந்தேன். ஹரித கயனவா பாடுகிறேன். கயுவா பாடினேன். பனினவா ஏசுகிறேன். பன்னா ஏசினேன். நகினவா ஏறுகிறேன். நக்கா ஏறினேன். හරි ඔයාලා කියනකො බහිනවා මොකද past tense? බබා කියන්න.
பஸ்ஸா பஹினவா மீன் இறங்குகிறேன் ஹரி பஹினவா பஸ்ஸா மீன் இறங்கினேன் past tense ஹரி தமனவா தானவா போடுகிறேன் past tense මොකද්ද දැම්මා போட்டேன் දැම්මා very good දැම්මා විසි කරනවා வீசுகிறேன் அப்ப விசிகலா. விசிகலா විසිකලා ஓகே லැබෙනවා கிடைக்கிறது கிடைத்தது ලැබුණා லැබුණா கானவா பூசுகிறேன் பெயிண்ட் பண்றதுக்கெல்லாம் மெத்தட் சொல்றேன் கானவா ගෑවා பூசினேன் ගෑවා. ගෑවා හරි හරි එච්චරයි එහෙනම් இப்ப வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கட்டாயமா இதுகளை பாடமாக்கிட்டு வாங்க ක්ලාස් මොකද කියන්න ஹரி ஆகானுக்கோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நல்லா ரீடிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் தான் அடுத்த கிளாஸ்ல உங்களோட கிரேட் 6 டெக்ஸ்ட் புக்ஸ்ல 3rd டேர்முக்கான லெசன் ஸ்டார்ட் ஆகுது சரி 3rd டேர்ம் லெசன் வந்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது அதோட பிடிஎஃப் சென்ட் பண்றேன் இன்னைக்கு வெரி சாரி நிறைய பேர் கிளாஸ் மிஸ் ஆக ரீசன் வந்து நான் லிங்க் ரெண்டுமே உண்டு அனுப்பினனால லேட் ஆகி வந்தீங்க சில பேர் கிளாஸ் இல்லன்னே போயிட்டாங்க சோ ஆகானுக்கோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களோட பாருங்க லிங்க்குக்கு கீழே வந்து பிடிஎஃப்ல ஒரு இது வரும் கூகுள் டிரைவ்ல ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவேன் அந்த லிங்கை டச் பண்ணி போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதுல வர பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க அதுதான் உங்களோட 3rd டேர்முக்கான லெசன் ஓகே லெசனுக்கான ஒர்க் ஷீட் ஒன்று அதுல இருக்கும் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது அடுத்த கிளாஸ் வரும்போது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அடுத்த நான் சொல்ற டியூட்டர் பிரிண்ட் எடுங்க முடிஞ்ச முத நாளே அனுப்பேன் மார்னிங் இல்லாம ஏர்லியாவே டியூட்டர் ஏர்லியா அனுப்பிடுறேன் உங்களுக்கு என்ன குரூப்ல இருந்தீங்கன்னா கிரேட் 6 குரூப் ஒண்டிக்கு தானே அந்த குரூப்ல இருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஈஸி அப்ப எனக்கு உங்களை அதுல வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஸ்ட்ரைட்டா சென்ட் பண்ணிடுவேன் நான் தார டியூட்ஸ் இதுகளெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு கிரேட் 7க்கும் யூஸ் ஆகும் ஓகே இந்த 3 மாசம் உங்களுக்கு படிச்சு தர எல்லா விஷயமும் கிரேட் 6 and 7க்கு பொதுவா சொல்லித்தர விஷயங்கள் தான் சொல்லி தருவேன் எஸ்ஏஸா இருக்கட்டும் சென்டென்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படித்தான் அடுத்தது கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும் போது முடிஞ்ச அளவு உங்களோட பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத சவுண்ட்ஸ் வராம இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படின்னா வேற யாராச்சும் படிக்கிறாங்களா இருக்கலாம் மாமா எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பிரைவேட் ஒரு உங்களுக்கு பிரைவசியான ஒரு ஏரியா உனக்கு போயிட்டு உட்கார்ந்து படிங்க கிட்ட மாமா இருந்தா நல்ல சரி மாமாவோ தாத்த சமைச்சு யார் சார் நானா தாத்த யார் சார் கிட்ட ஒரு ஆள் வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்ல பட் முடிஞ்ச அளவு சவுண்ட் வரக்கூடாது பேக்ரவுண்ட்ல இருந்து அது கொஞ்சம் பாத்துக்கோங்க இன்ஷா அல்லா அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கட்டாயமா வாய்ஸ் அவுட் பண்ணணும் நல்லா பேசுறதுக்கு பழகிட்டு வாங்க டீச்சர் என்ன கேட்டாலும் பேசணும் அதுக்கான ஆன்சர் பிள்ளையோ சரியோ சொல்றதுக்கு ஓகே அதுக்கு ரெடி ஆயிட்டு வாங்க ரீடிங்கும் எடுப்பேன் அடுத்த கிளாஸ்ல சோ வெக்கப்பட்டுட்டு எனக்கு இது வாசிக்கல அப்படியெல்லாம் இருக்க இயலாது அப்படி நீங்க தொடர்ச்சி இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆளாகியும் உங்களுக்கு அதே நிலைமை தான் ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு வாசிக்க இயலாம திக்குக்கிட்டு அந்த கஷ்டப்படுவீங்க மிச்சம் சோ சிங்கள வந்து பேசவோ எழுதவோ எல்லாத்துக்கும் மெயின் வந்து எழுத்து தெரிஞ்சிருக்கணும் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் சரி வசனங்கள் தார வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும் உச்சரிப்பு சரியா வரணும் சில நேரம் இப்ப நான் வந்து ஹேதுவான்னு சொல்ற வேர்டை நீங்க ஹேதுவான்னு வாசிப்பீங்க சொல்லுங்க இல்லையா எத்தனை பேர் சரியா வாசிச்சிருப்பீங்க இன்னைக்கு நான் பெலுவான்னு சொல்ற வேர்டை நீங்க பெலுவான்னு சொல்லுவீங்க பெலுவா சோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ எனக்கு அதுகளை திருத்துறதுக்கான வாய்ப்புகளை தாங்க ஓகே ஏனாலாமாய் இப்ப நான் கிளாஸ் எண்ட் பண்றேன் இன்ஷா அல்லா அப்படி நெக்ஸ்ட் கிளாஸ் இது ஹம்பேவும் பாய் அல்லாட காவல் குட் நைட் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு Bye, teacher. பாய்